ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நான் யாரை காண வந்திருக்கிறேன்? டாக்டர் ராஜேந்திரனை மீட் பண்ண வந்திருக்கிறேன். வர்ம மருத்துவர். இவர் வந்து சரியான ஃபேமஸ் இந்தியாவில். அதோட இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் உங்களோட இடத்துல வச்சுதான் நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மற்ற மருந்து கடைகளுக்கு எல்லாம் கொடுக்குற நீங்கள். ஓகே, அதோட நிறைய வேலைகள் செய்திருக்கிறார், நிறைய பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், நிறைய சரியான பிரபல்யமான டாக்டர் ராஜேந்திரன் தான் நான் இன்றைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறேன். வாங்கோ, அவர் என்ன செய்கிறார், என்னத்தை பற்றி சொல்ல வாரார், என்ன விஷயங்களும் உங்களுக்கு தாரார்ன்றதை சுவாரஸ்யமா பார்ப்போம். வாங்கோ, வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன். வணக்கம். ஓகே, நீங்கள் இனி ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை வயதில் எவ்வளவு காலமாக இந்த வர்ம மருத்துவத்துறையை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள்? வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நம்முடைய நாட்டினுடைய புராதன ஒரு கலை. அந்த நாட்டினுடைய புராதன ஒரு மருத்துவம். இந்த மருத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிறு வயசுல இருந்தே மருத்துவமாக படிக்காம என்ன செய்யறோம், களரிக்கலை, அதாவது நம்முடைய உடம்பு தற்காப்பு கலை பயிற்சியை வந்து நம்ம ஆசான் மாடலும் முதல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்க, நம்ம பெரியவங்க, அப்பா எல்லாம் கொண்டு விடுறாங்க. அப்புறம் நம்ம சொந்தமா வீட்டுல நம்ம இருந்தாலும் கூட இந்த கலைகள் நம்ம வீட்டுல இருக்கும் தானே, அவ்வாறு இருந்தாலும் கூட வேற வேற திறமை வாய்ந்த ஆசான் மாடல்கிட்ட நம்மளை கொண்டு விடுவாங்க. அப்ப விடும்பொழுது நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய தெரிய 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 நமக்கு இந்த கலைக்கு மேல இன்னும் ஆசை கூடுது. பொதுவா களரிங்கிற தற்காப்பு கலைக்கு உள்ளால போன பிறகுதான் கடைசியில வர்ம மருத்துவத்துடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. என்னத்துக்கு போன களரி என்ற உடற்பயிற்சி கலை, அதுக்கு பிறகு நம்ம படிக்கணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல பரம்பரையாக இந்த தொழில் நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் செய்துட்டு இருந்தாலும் அந்த வீட்டினுடைய தந்தை, அந்த மூத்தவர் என்ன செய்வாருன்னா, வேற வேற ஆசாமாற்ற தன்னுடைய பிள்ளைகளை விட்டு படிக்க வச்சு நிறைய அறிவு வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப கல்வி பாடம் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய கலை பாடமும் நடந்து கொண்டே இருக்கும். இதுல யாருக்கு ரொம்ப திறமை இருக்கு, ஆசை இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவங்க ஹாபியா இந்த கலையை படிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹாபியா நம்ம நிறைய இடத்துல இந்த கலையை படிச்சேன். நிறைய ஆசாமரத்தை படிச்சிருக்கேன். அந்த ஆசாமர்கள் போட்டோ எல்லாம் நீங்க பாத்துட்டு அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் நேர்களை நான் நிறைய அறிஞ்சபடியா தான் நான் இவர்கிட்ட வந்திருக்கிறேன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்ப இது நீங்க பரம்பரை இதா இருக்குதா? பரம்பரை இத்தனை ஜெனரேஷன், இத்தனை தலைமுறை. இப்ப நாங்க வந்து எங்களுடைய பரம்பரை வந்து அடிப்படையிலேயே நாங்க இங்க வந்து ஒரு 3-4 தலைமுறை தான். அதுக்கு முன்னால எல்லாம் நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு அரச பரம்பரையை சார்ந்தவங்க. என்னுடைய அப்பாவினுடைய அம்மா, அதே மாதிரி எங்களுடைய அம்மாவினுடைய அப்பா, இவங்க எல்லாம் வந்து இந்த கேரள மண்ணில பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க எல்லாம் வந்து நிறைய இந்த கலை சார்ந்த அறிவு நிறைய வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல இந்த கலை வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினால்தான் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க அந்த ஜாதி மத உணர்வு இல்லாததுனால நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி இந்த கலை வந்து அழியக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நான் வரேன். நிறைய ஆசைமன்ற படிக்கிறேன். படிக்கும் பொழுது நிறைய சோதனைகள் செய்வாங்க. அந்த சோதனைகள் வந்து சாதாரணமா எல்லாராலையும் தாங்கவே முடியாது. மாணவர்கள் நேரம் கிடைக்காத நேரத்துல எல்லாம் படிக்க முடியாது. அவங்க குறிப்பிட்ட நேரத்துல வரணும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், அவங்க சொல்லி என்ன சோதனைகள் செய்யறாங்கன்னு அத்தனையும் செய்யணும். இந்த கடுமையான சோதனைகள் எல்லாம் கடந்து மாணவர்கள் இந்த கலைக்குள்ளால வர முடியாதுங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அந்த அத்தனை சோதனைகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன். பிற்கால தலைமுறையில யாரும் அனுபவிக்க கூடாது. கல்லூரியா கொண்டு வந்துட்டா நல்லா இருக்குமே, ஒரு இதை வந்து ஒரு பல்கலைக்கழகத்து பாடத்திட்டமா மாத்திக்கலாமேன்னு பிளான் பண்ணேன். அந்த மாதிரி பிளான் பண்ணும் பொழுதுதான் என்ன செய்தது, முதல்ல நான் வந்து கல்லூரி பாடமாக மாற்றுவேன். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில முதல்ல இந்த கலையை, ஒரு வர்ம மருத்துவ கலையை ஒரு கல்வி திட்டமாக ஒரு டிப்ளமோ கோர்ஸாக முதல்ல ஓபன் பண்ணேன். அது எங்க இருக்கு, எந்த மாநிலத்தில்? இது வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கு கீழே நாகர்கோவில் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. முன்னால மதுரை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருந்தது. இப்பொழுது நெல்லை மாவட்டத்தினுடைய, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சுந்தரனார் யூனிவர்சிட்டியுடைய கீழே தான் இருக்கு. அதுல நாங்க வந்து இதை முதல்ல இந்த வர்மக்கலையை கொண்டு வரோம். முதல்ல 2000 நாங்க இந்த வர்மக்கலைக்கான பாடத்திட்டத்தை கொடுத்து 2001 அதனுடைய ஒரு அஃபிலியேஷன் சொல்லுவோம். அந்த அஃபிலியேஷன் வாங்கி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முதல்ல ஓபன் பண்றோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு மாணவன் ஒரு மருத்துவர் அல்லது ஆசாரிடம் சொல்லுவாங்க, இந்த ஆசாரிட்ட போய் இந்த கலையை படிக்கணும் அப்படின்னு போனா நேரடியா படிச்சு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அவன் எப்படிப்பட்டவன், அவருடைய குணம் என்ன,
அவன் எங்க இருந்து வரான். சிலர் கொஞ்சம் ஜாதிய மரபையும் பார்ப்பாங்க. அப்ப இந்த உணர்வு எல்லாம் வந்து இந்த கலை அழிவதற்கான ஒரு அறிகுறியாக இருந்தது. இந்த மாதிரி இந்த கலையை நம்ம வந்து இளைய தலைமுறைக்கு எடுத்துட்டு போனோம்னு சொன்னா இந்த மாதிரி மாணவர்கள் இனி கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க. சோதனைக்கு உட்படுத்தப்பட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசாமாரி என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க, அவங்க பொருட்கள் வாங்கி கேட்பாங்க. சாதாரணமா ரொம்ப உங்களுக்கு உங்களோட இதுல இப்ப நீங்க அதுல ஸ்டூடெண்ட் மாணவன் இருந்தா வந்த நீங்க உங்களுக்கு மனதுக்கு கஷ்டமா இருந்து 1-2 ஏதாவது எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு 1-2 ஒரு எக்ஸாம்பிள். அதாவது முதல்ல என்ன செய்வாங்கன்னா நல்ல அனுபவம் வச்சிருப்பாங்க. நம்ம என்ன வாங்கிட்டு போறோம். இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து எந்த விதமான கட்டுப்பழக்கம் இல்லை. ஷர்ட், மதுபானம், காஃபி, டீ எதுவுமே நான் சாப்பிடுவேன். அப்ப என்னுடைய ஆசா என்ன செய்வாரு, வேணும்னு சொல்லி சாராயம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போய் இந்த மாதிரி சாராயம் வாட்ச் பண்ணி பார்த்து இதற்கு எது பிடிக்காதோ அதை செய்ய வைப்பாங்க. அப்போ அவர் சொன்னது கேட்கறானா, இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா அடிபடிந்து நடக்கிறானா அப்படிங்கறது சோதனை செய்வதற்கு வாங்கிட்டு வான்னு கூட பிடிக்க பண்ணுவாரா? இல்ல பிடிக்க சொல்லுவாங்க. வாங்கிட்டு வான்னு சொன்னா நம்ம அதை வாங்கி கொண்டு கொடுக்கணும். இதுல வேடிக்கை என்னன்னா அந்த சமயத்துல சாராயம் மது வகைகள் வந்து கையில கொண்டு போக கூடாது. ஊதி பிடிக்கிற காலம். அந்த காலத்துல குடிச்சிருந்தா ஊதி பிடிச்சு ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு காஃபி டீ குடிக்காதுன்னா ஆசானுக்கு வாங்கிட்டு போகும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நடுநாத்துல சுடுகாட்டுல போய் எலும்பெடுக்க சொல்லுவாங்க. தனியா போக சொல்லுவாங்க. தனியா தான் போக சொல்லுவாங்க. யாரும் கூட போக கூடாது. தனியா இந்த இடத்துல போய் இப்படி ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு பீஸ் எலும்பு எடுத்துட்டு சொல்லுவாங்க. அல்லது அதை சுத்தி உடைக்கக்கூடிய ஓடுல ஒரு பொருள் எடுத்துட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டா நம்ம அவங்க நம்மள படம் ஒண்ணு சோதனை செய்வது, இன்னொன்னு பக்குவப்படுத்தும். 2 விஷயம் உள்ள இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்து செய்திருக்கீங்களா? நான் எல்லாமே செய்வேன். பயம் வேற இல்லையா? சுடுகாடு தனியா போய் ஒரு எலும்பு எடுத்து சாராயத்தை வேண்டி கொடுத்துடலாம், இட்ஸ் ஓகே, கொஞ்சம் வேற இருக்கு. ஆனா நீங்க சுடுகாட்டுக்கு போய் ஒரு எலும்பு எடுத்து அந்த தைரியம் இருக்கான்னு பாக்குறது தானே செய்யறாங்க. அந்த நேரத்துல நமக்கு நம்ம ஆசா சொல்றாரே ஐயோ கேட்டுட்டாரேங்கிறதா இருக்குமே தவிர சுடுகாட்டை பத்தி பயமே இருக்கு. எல்லாம் அவர் பாத்துக்குவார் அப்படிங்கிற துணிவு இருக்கும். அடுத்து அந்த மாதிரி செய்யுது. அப்புறம் என்னன்னா ஒரு முறை ஒரு கேஸ் மயக்கமா வருது. நான் ஒரு ஆசான்ல இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆக அந்த மயக்கத்தை எப்படி ஒரு மயக்கம் எப்படி எடுப்பாங்க, ஒரு அடங்கல பிடிச்ச உடனே அந்த மயத்தினால எழுதிடுவாங்க. அதை பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட நான் அவருக்கு வீட்டுல போயிருக்கிறேன். அவர் அந்த நேரம் பார்த்து என்ன சொல்றாரு, அந்த கேஸை உள்ள கொண்டு படுக்க வச்சுட்டு தூக்கி படுக்க வச்ச உடனே என்ன சொல்றாரு, ராஜன் ஒரு கடையில போய் ஒரு டீ வாங்கிட்டோம். அப்ப நான் வெளியில போறோம்னா அந்த பேசுறதே எழுப்பி அப்ப நான் அதை பார்க்க முடியல. அப்ப இதெல்லாம் ஆசாமா செய்வாங்க. அடுத்தது என்ன செய்யற இன்னொரு அனுபவம் என்னன்னா, ஒரு முறை நான் ஒரு ஆசானுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் பொழுது அப்ப என்னுடைய எக்ஸாமுக்காக அந்த பிஎஸ்சில கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்காக முதல்ல ஆசானுக்கு காலில் விழுந்து வணங்கிட்டு தான் நாங்க போறது வழக்கம். அப்ப ஆசானுக்கு காலை தொட்டு போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வர்றேன். அப்ப வீட்டுக்கு வரும் பொழுது ஏகதேசம் ஒரு 11 மணி இருக்கும். அப்ப எனக்கு 2 மணிக்கு எக்ஸாம். நான் இங்க இருந்து நாகர்கோவில் போனோம். நான் அங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதிடுவேன். அந்த மாதிரி பழக்கம் எனக்கு. நான் இங்க வந்த உடனே ஆசா என்ன பண்றாரு, நீ வந்து எனக்கு அர்ஜென்டா ஒரு மருந்து இருக்கணும், இப்பவே எடுத்து தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க அதுக்கு மறு வார்த்தையோ முகமோ மாறாது. சரியா சரி என்ன மருந்து அப்படின்னு கேட்டோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீ வந்து தாழை வேர்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தாழம்பூவினுடைய அந்த வேர் அது பொதுவா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. இங்கேயும் எந்த பக்கத்திலயும் இல்ல. அப்புறம் தூரம் அலைச்சு போய் ஒரு இடத்துல போய் தாழை வேர் எடுக்கிறேன். அந்த தாழை வேர் எடுக்க நான் போகும்பொழுது கடுமையான மழை பெய்யும். அந்த மழையில நனைச்சு நான் காலேஜுக்கு போகக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய சூட்கேஸினுடைய அந்த காலத்துல ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரங்க் பெட்டியினுடைய சாவியும் கலந்து போச்சு. பிறகு எனக்கு நான் நேரே அந்த தாழை வேர் எடுத்து எங்க ஆசான் வீட்டுல போட்டு போனேன். ஆசான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறேன். அவர் அதை வாங்கி அந்த இதுல வை அப்படின்னு சொன்னாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டு போறேன். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. சாவி வேற காணல. திருப்பி வேகமா வந்து வீட்டுல வந்து பழையபடி அந்த பெட்டி சாவி உடைச்சு அந்த இன்னொரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நான் என்ன செய்றேன், காலேஜ் போறேன். அங்க டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அனுமதிக்கல. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அனுமதிக்கல. அந்த எக்ஸாம் எழுதல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அப்பவும் எனக்கு வருத்தமா தெரியல. ஏதோ ஆசானுக்கு மருந்து எடுத்து நேரம் ஆயிடுச்சு, அதனால ஆசானுக்கு மேலேயோ யாரும் இல்லை, நம்ம ஆசானுக்கு செய்தமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன் ஒழுங்கா. ஒரு வாரம் கழிச்சு என்னுடைய
ஒரு எக்ஸாமுக்கு விடுப்பு வருது, கொஞ்சம் இடையில 2 நாள் லீவ் வருது. நான் என்ன பண்றேன், ஆசானை பார்த்துட்டு வரணும், ஆசானை வீட்டுக்கு போறேன். நான் எடுத்து கொடுத்தது இன்னைக்கு இப்ப வேணும்னு சொன்ன அந்த மருந்து அங்கு காஞ்சி வேஸ்ட் ஆகி அப்புறம் ஒண்ணுமே கேட்கல. அது கேட்க கூடாது. ஏன் ஆசானை நீங்க சொன்னீங்க அப்படின்னு எதுவுமே கேட்க கூடாது.